இங்கே பாருங்கள் ஓகே இந்த சம் பாருங்கள் 3 4 ஆகிய எண்களின் மீசிமா 9 எனில் HCF கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் நீங்களே போடுங்க. அடுத்தது இந்த சரியாக தவறாக நம்ம பார்த்தோம். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். 17 18 ஆகிய எண்களின் மீப்பேக்கா 1. ஏன் அது மீப்பேக்கா 1னா 17 18 என்பது சார்பகா எண். ஏன்னா 17 18க்கு ஈக்குவலாக எந்த வாய்ப்பாடும் கிடையாது, எதாலையும் வகுப்படாது, 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ 1. ஸோ அப்போ சார்பகா எண்களின் HCF என்ன? 1. ஓகேங்களா? அடுத்தது 5th சம் பாருங்கள். 5th சம் நீங்களே போடுங்க, அது ஹோம்ஒர்க் சம்மு. என்ன கேட்டிருக்காங்க? HCF LCM ரெண்டும் கேட்டிருக்காங்க. 3 நம்பர் கொடுத்துட்டு அது HCF LCM கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கேட்கல. ஸோ சிம்பிள் தான். ஸோ நம்மளே போட்டுடலாம். ஓகேங்களா? அது ஹோம்ஒர்க் சம்மு. அடுத்தது பாருங்கள் 6வது சம்மு. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ? அதிகபட்சம் கேட்டால் இந்த வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஹையஸ்ட்டுன்னு என்ன வரும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. புரிஞ்சுங்களா? இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கோங்க. இந்த கலன்களில் உள்ள பாலினை I. ஸோ 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டரை சரியாக அளக்க அப்படின்னு அர்த்தம். சரியாக வகுக்க. ஸோ 80 100 120 சரியாக வகுக்கக்கூடிய பாத்திரம், சரியாக அளக்கக்கூடிய பாத்திரம் அப்படிங்கிறப்போ I வந்தால் என்ன வரும்? HCF. புரிஞ்சுங்களா? ஓகே, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? 80 100 120க்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூ தான் 20ஐயும் சமமாக பிரிக்கும். இது என்ன அர்த்தம்? 180 லிட்டர் ஒரு 3 குண்டா இருக்குது. அதில் ஒன்று 80 லிட்டர் பால் இருக்குது, ஒன்று 120 லிட்டர் பால் இருக்குது, இன்னொன்றில் 100 லிட்டர் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3ஐயும் நம்ம அளந்து ஊற்றணும் அப்படின்னா நம்ம சரியாக ஊற்றணும். இப்போது 80 லிட்டர் பாலை நம்ம 4 டைம் அளக்கணும் அப்படின்னா 100 லிட்டர் பாலை 5 டைம் அளப்போம். ஆனால் எல்லாமே வந்துட்டு சரியாக அளக்கணும், மிச்சம் ஆகக்கூடாது, மீதி இல்லாமல் அளக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சமமாக பிரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரிக்கிறோம்னா என்ன பண்ணணும்? நம்ம பிரிக்கிறோம் ஃபேக்டர் அப்படின்னால என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம HCF. ஓகேங்களா? ஸோ இது போட்டோம்னா 10. ஸோ 5 தான் போடணும். நான் ஷார்ட்கட்காக 10 போடுறேன். 10 போட்டால் என்ன ஒரு 8 பேலன்ஸ் ஆகி. இப்போ 8 வந்துட்டு பிரித்தோம்னா 4ஆவது வேப்பாட்டில் பிரித்தா 2. ஓகேங்களா? திருப்பியும் 10 போட்டால் திருப்பி 10 வரும். 5 2. இங்கே 10 போட்டோம்னா 12 4 3. ஓகேங்களா? ஸோ இப்போ 10 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஸோ அதை எழுதிப்போம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு 4ஆவே போட்டுருவோம். அப்போ தான் நம்ம HCF கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ 2லேயே போடுவோம். 2ல் போட்டோம்னா என்ன வரும்? 4. திருப்பி 2ல் போட்டோம்னா 2 2. ஓகேங்களா? இதையும் 2லேயே போடுவோம். 2ஆவது வேப்பாட்டில் போட்டோம்னா 6. திருப்பியும் 2ஆவது வேப்பாட்டில் போட்டோம்னா 3. அப்போ தான் நம்மளால் காமனாக பிரிக்க முடியும். அதுக்காக ஓகே, 3லேயுமே காமனாக என்ன இருக்குது? 10 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3லேயும் காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது. வேறு எதாவது காமனாக இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 10 × 2 எவ்வளோ? 20. ஸோ இப்போ HCF எவ்வளோ? 20. ஸோ 20. இந்த 20 லிட்டர் இருக்கிற ஒரு கலனை வச்சோம்னா தான் 80 லிட்டர் பாலை அழகாக மீதியின்றி பிரிக்க முடியும். பிரித்தோம்னா எவ்வளோ வரும்? 4 டைம் மோந்து ஊற்றுனா 80 லிட்டர் பாலை சரியாக அளந்துடலாம். ஓகேங்களா? 100 லிட்டர் பால்னால் ஒரு 5 டைம் மோந்து ஊற்றுவோம். ஓகேங்களா? அப்போ 20 லிட்டர் 5 டைம் சமமாக பிரிச்சிடலாம். மிச்ச லிட்டர் ஆகாது. அதுக்காக தான் HCF கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். 3 போக்குவரத்து சந்திப்புகளில், நான் எப்படின்னு சொல்கிறேன், நீங்களே போடுங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் டிராஃபிக் லைட்டு. ஓகேங்களா? அதே தான் அங்கே எப்படி ஃபோன் ஒழிச்சதில்ல, அதே தான் இங்கே. ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் லைட்டு என்ன பண்ணுது? ஃபஸ்ட் லைட்டு 40 வினாடிகளில், செகண்ட் லைட்டு 60 வினாடிக்கு ஒரு டைமும், தேர்ட் லைட்டு 72 வினாடிக்கு ஒரு டைமும் ஒளிருது. ஓகேங்களா? ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட் லைட் வந்துட்டு 40 செகண்டுக்கு ஒரு டைம் ஒளிருது. ஃபஸ்ட்டு 40 செகண்ட் ஒழிக்கும், அப்புறம் 80 செகண்ட் ஒழிக்கும், அப்புறம் 120 செகண்ட் ஒழிக்கும். அப்படி 40 செகண்ட் கேப்பில் ஒளிருது. அடுத்தது செகண்ட் லைட் என்ன பண்ணுது? 60 செகண்ட் கேப்பில் ஒளிருது. 60 செகண்ட், அப்புறம் 120, அப்புறம் 180ன்னு 60 செகண்ட் கேப்பில் ஒளிருது. 72 வினாடி செகண்ட் வந்துட்டு தேர்ட் லைட் வந்துட்டு 72 செகண்டுக்கு ஒரு டைம் ஒளிருது. ஓகேங்களா? 72 செகண்ட் அப்படின்னா அது 144 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 72 செகண்ட் கேப்பில் அது வந்து எரியுது. ஓகேங்களா? அப்போது
மூணுமே வந்துட்டு ஒன்றாக எப்போது ஒளிரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து காலையில் ஸ்டார்ட் பாயிண்ட் பாருங்கள் 8 மணி. ஓகேங்களா, 8 மணி, 8 AM, காலைங்கிறனால AM போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போது 8 மணிக்கு அது வந்துட்டு ஒளிருது. அப்போது மூணுமே ஒன்றா வேறு எப்போ ஒளிரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், மூணு ஒன்றா ஒளிரும்னா மூணுக்கும் காமனாக எந்த செகண்டில் அது ஒளிரும்னு பார்க்கணும். ஸோ 40, 60, 72 இது ரெண்டுக்கும் நம்ம அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், LCM. ஸோ LCM கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் என்னது 360 செகண்ட். 360வது செகண்டில் தான் மூணுமே ஒன்றா ஒளிரும். இது என்னது வினாடி. இது நம்ம என்ன பண்ணணும், நிமிஷமாக மாற்றணும். ஓகேங்களா, நிமிஷமாக மாற்றினா என்ன பண்ணணும், டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு 6 மினிட். ஓகேங்களா, 6 மினிட் ஆகும். இதுதான் நிமிஷம். ஓகேங்களா, நிமிஷம் கிடச்சிருச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே காலையில் 8 மணிக்கு அது ஒட்டுக்கா ஒளிஞ்சிருச்சு. ஓகேங்களா, 8 மணிக்கு எல்லாமே ஒட்டுக்கா லைட் எரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அது வந்து திருப்பி எப்போ ஒட்டுக்கா ஒளிரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும். ஆல்ரெடி 8 மணிக்கு ஒளிர்ந்தாச்சு. அப்போ திருப்பி எப்போ ஒட்டுக்கா ஒளிரும் அப்படின்னா 360வது செகண்டில் திருப்பி ஒட்டுக்கா ஒளிரும். அதாவது 6வது நிமிடத்தில் ஒளிரும். அப்போ 8 மணிக்கு ஒளிருது அப்படின்னா திருப்பி செகண்ட் எப்போ ஒளிரும், 8 மணி 6வது நிமிடத்தில் ஒளிரும். புரிஞ்சுங்களா? ஸோ 6 நிமிஷம் கழிச்சு தான் அது ஒளிரும். ஓகேங்களா, அங்கே நம்ம 5 hours அப்படியே ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே 6 மினிட்டை ஆட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த சம்மை வந்துட்டு ப்ராப்பராக நான் எப்படி எக்ஸாம்பிள் சொன்னோன்னா அந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஓகே, அடுத்தது இரு எண்களின் மீசிமா மீபேக்கா 14. இரு எண்களின் மீசிமா எவ்வளோ, 210. மீபேக்காவில் 14 அப்படி இருக்க மாதிரி எத்தனை ஜோடிகள் அமைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம அமைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ எல்சிஎம்னா நான் என்ன சொன்னேன், எல்சிஎம்னா என்ன சொன்னால் 210. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் எவ்வளோ 14. ஓகேங்களா, இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இந்த எக்ஸ் ஒய்யில் எவ்வளோ ஜோடிகள் அமைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா புரிஞ்சுதில்ல, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஒய் எல்சிஎம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் வந்துட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா, மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கொடுக்குற எவ்வளோ எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இன்ட்டு 14 அப்படின்னு போட்டால் 2940 வருது. ஓகேங்களா, இது மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது, 2940 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ எக்ஸு ஒய் என்னென்னவா இருந்தால் நமக்கு 2940 வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ 2940 நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 210 14 இருக்குல்ல, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி தான் 2940. அப்போ ஒரு ஜோடி வந்துட்டு 14, 210 இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு ஜோடி டேரெக்டாக இதுலேருந்தே எடுத்துடலாம். ஏன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2940, இங்கேயும் 14, 20ன்னு போட்டாலும் 2940 தான். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஜோடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இன்னொரு ஜோடி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து 14. அப்போ கண்டிப்பாக 14ஓட மல்டிபிள் நம்பராக தான் நம்மளுக்கு ஒன்று 14 இருக்கும், இல்லை 14ஓட மல்டிபிள் நம்பராக தான் ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு நம்பருமே 14ஓட மல்டிபிள் நம்பர். ஸோ 14 குறைவாக இருக்காது, 14க்கு அதிகமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, 14ஆல் வகுக்கக்கூடிய நம்பராக தான் இருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 14 போட்டால், இப்போ முதல் நம்பர் வந்து 14 அப்படின்னா 14ஆல் வகுக்கக்கூடிய நம்பர் 1 அப்படின்னு நமக்கு வந்துச்சு. ஸோ முதல் ஜோடி ஃபார்ம் பண்ணிட்டோம். இனியொரு நம்பர் என்ன போடலாம், 28 போடலாமா? அப்போ 28 போட்டால் 14ஆல் வகுக்கிறப்ப 2 வருமா? ஸோ அப்போது இனியொரு ஜோடிக்கு நான் 28 எழுதுகிறேன். ஓகேங்களா, 28 எழுதுகிறேன். இப்போ எக்ஸ் வந்து 28 எழுதிட்டேன். நமக்கு மல்டிபிள் பண்ணால் 2940 வரணும். அப்போ இனியொரு நம்பர் என்னவாக இருக்கும், அப்போ என்ன பண்ணணும், 2940 டிவைடட் பை 28ன்னு போடணும். அப்போ தான் இன்னொரு நம்பர் என்னது 105. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக இந்த எவ்வளோ 2 ஜோடி தான் நம்மளால் உருவாக்க முடியும். ஓகேங்களா, இந்த 2 ஜோடி தான் வந்து நமக்கு சாத்தியம். இப்போ இந்த 2 ஜோடிக்குமே நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு எது சொல்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக 2க்குமே ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சி பாருங்கள். கரெக்டாக இதே 14,210 தான் வரும். ஏன்னா நம்ம ஜோடிகள் அமைக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கோம், இந்த 14ங்கிறது பேசிக், ஹெச்சிஎஃப் வந்து கண்டிப்பாக 14 தான். அப்படிங்கிறப்போ 14 நம்ம என்ன சொல்லியிருக்கேன், நான் ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த 2 நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பர் தான் என்னது ஹெச்சிஎஃப். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப்வே வந்துட்டு இந்த 2 நம்பரை வகுக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பர் கண்டிப்பாக ஹெச்சிஎஃப்பை விட அதிகமாக தானே இருக்கும். ஸோ அப்போ பேசிக்காக 14, அதுக்கு அடுத்து 14க்கு இன்னொரு மடங்கு என்னது 2, 2ஆல் போகிறப்ப 28 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது 210 இருக்குது. அப்போ 28 போகிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி 2940 கூட 28 டிவைட் பண்ணோம்னா 105. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு 2940 தான் வரும்.
எக்ஸ் நான் 28ன்னு வச்சுட்டனாலே ஒய் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒய் வந்து 105. இது ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு 14 210 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ ஜோடிகள் சாத்தியம்? 2 ஜோடி. ஸோ இப்போ எப்படி நான் அந்த ஜோடி அமைச்சிருக்குன்னு புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 14 வச்சுக்கிட்டேன். ஏன் நான் 14 வச்சேன்? ஏன்னா ஹெச்சிஎஃப் வந்துட்டு 14 தான் நமக்கு இருக்குது. ஸோ அதை விட குறைவான நம்பர் நம்மளால் வைக்க முடியாது. அதனால் எடுத்தோடனே 14, அது ஈஸியாக இருக்குங்கிறதுனால டேரெக்டாக 14 வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது அதோட மடங்காக தான் அந்த நம்பர் இருக்கும். ஏன்னா ஹெச்சிஎஃப்ஏ 14ங்கிறப்ப அந்த 14 வந்து வகுக்கணும். வகுக்கக்கூடிய நம்பராக தான் எக்ஸ் ஒய் இருக்கணும். ஸோ அப்போ அடுத்த நம்பர் வகுக்கக்கூடிய நம்பரை நான் 28 வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். இரு எண்களின் மீசிமாவானது மீபேக்காவின் 6 மடங்கு. இது நீங்களே போடுங்க. நான் 2 ஸ்டெப் மட்டும் நான் போட்டுறேன். 2 நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்பர்னு தெரியாது. ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்கு. மடங்குன்னா என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. மீபேக்கா 12. ஒரு நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் எவ்வளோ? 36. இப்போது இது ஹெச்சிஎஃப் 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எல்சிஎம்ல நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும்ல. ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன? 12. 12 × 6. 12 × 6ன்னு போட்டால் எவ்வளோ வரும்? 12 × 6 72. ஸோ எல்சிஎம்மும் கிடச்சிருச்சா? இப்போ எல்சிஎம் இருக்குது, ஹெச்சிஎஃப் இருக்குது, எக்ஸ் இருக்குது. இனி ஒரு நம்பர் கேட்குறாங்க ஒய். அப்போ அவ்வளோதான், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. எக்ஸ் × ஒய் = ஹெச்சிஎஃப் × எல்சிஎம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 24 வரும். ஸோ இது ஹோம்ஒர்க் சம் நீங்களே போடுங்க. ஓகேங்களா? இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வேல்யூ இன்டெரக்டாக கொடுத்துட்டாங்க. மீசிமா ஹெச்சிஎஃப் 6 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ இது பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி போட்டோம்னு நினைக்கிறேன். பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? சார்பகா எண்ணா நான் என்ன சொன்னேன்? ரெண்டுக்குமே காமனான வாய்ப்பாடு வரக்கூடாது. அதுதான் என்னது? சார்பகா எண்கள். இப்போ 51 63 பாருங்கள், மூணுமே 3ஆம் வாய்ப்பாடு, ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 52 91 அதுவும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஓகேங்களா? இது பாருங்கள், 71 81 இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 11ல் வராது. 5 7 எதுலேயுமே வராது. 2 3 5 7 9 9 இல்லை 11 இது எதுலேயுமே வகுப்படாது. ஆனால் 1ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இது என்னது? சார்பகா எண்கள். ஓகேங்களா? அடுத்தது 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். இது நீங்களே போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மிகச்சிறிய எண்ணை என்ன பண்ணணும்? 4 இலக்க எண்ணா ஃபஸ்ட் 4 இலக்க எண் அமைக்கணும். இது என்னது? மிக சிறிய எண். அப்போ என்ன பண்ணணும்? 3க்குமே வந்துட்டு ஆள்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு 1000 கிட்ட நெருங்கி வர மாதிரி பண்ணணும். மிகச்சிறிய எண் கேட்டால், இங்கே மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க. அப்போது 9 9 9 தான் இந்த மிகப்பெரிய எண். இதுக்கிட்ட நியர்பை வர மாதிரியான நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நான் போடுறேன், வேறு ஏதாவது பின்னாடி வரப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், 8 9 12. ஓகே, 8 போட்டோம்னா என்ன வரும்? 2ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 4 திருப்பியும் 2 2 இது போட்டோம்னா 3 3 இது 3 4 2 2. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 2 காமனாக இருக்குது. ஸோ அதை போட்டோம்னா 2 திருப்பியும் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது. இன்ட்டு 2 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 இங்கே 3 3 காமனாக இருக்குது. இன்ட்டு 3 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஓகே, ஸோ போட்டோம்னா 8 3 எவ்வளோ? 9. 8 3 எவ்வளோ? 8 × 9 8 9 72. ஸோ எல்சிஎம் எவ்வளோ? ஸோ எல்சிஎம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம இப்போது? 72. ஸோ 8 9 12க்கு எல்சிஎம் எவ்வளோ வருது? 72. ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ என்ன பண்ணணும்? 999 கீழே, சார் 999 இல்லை 9999 நியர்பை ஒட்டி வர மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை இந்த இது கூட டிவைட் பண்ணணும். 72ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 99 / 72 அப்படின்னு போட்டால் 138 டைம் வந்துட்டு அது டிவைட் ஆகும். ஓகேங்களா? 138 டைம் டிவைட் ஆகிறப்ப அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்த 9999 அதிகமாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று குறைச்சிக்கலாம். 137 கூட டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 137 கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா 137 ×
72ன்னு போட்டோம்னா 9 8 64 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ இது கூட நீங்கள் 72 சேர்த்து பாருங்களேன், என்ன வரும்? இது 6 வரும், இது என்ன வரும்? 13 வரும். பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 9 9 9 ஓகேங்களா. ஸோ இப்போ எவ்வளோ வருது? 9 9 36. ஸோ இது வந்து இப்போ இந்த டபுள் லைனுக்கு எக்ஸஸ் ஆகாமல் கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஒரே நிமிஷம். 9 9 36. ஸோ நியர்பையாக இருக்கா? இது கூட திருப்பி நீங்கள் 9 9 36 இருக்கு இல்லையா, இது கூட திருப்பி 72 ஆட் பண்ணி பாருங்கள். இங்கே 8 வரும், 0, இங்கே 1 வரும், 0, இங்கே 1 வரும், 0. அப்போ என்ன ஆகுது? 5 டிஜிட்டாக மாறிடுது. ஸோ நியர்பை இருக்கிறதுனா 9 9 36 ஓகேங்களா. என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 9999 4 இலக்கு எண்ணா 4 9 போட்டு டிவைட் பண்ணணும். மிகப்பெரிய எண்ணா, மிக சிறிய எண்ணா 1 போட்டு 0 0 போடணும், 4 டிஜிட்டு அதில் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். இரு எண்களின் மீப்பேக்கா HCF 2, LCM 154. இரு எண்களுக்கு இடையே வேறுபாடு 8. இரு எண்களுக்கு இடையே வேறுபாடு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு என்னது? LCM இன்ட்டு HCF. இதுதான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போது எக்ஸ் இன்ட்டு y ஈக்குவல் டு LCM வேல்யூ எவ்வளோ? 154 இன்ட்டு HCF வேல்யூ எவ்வளோ? 2. அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இரு எண்களுக்கிடையே வேறுபாடு 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8. புரிஞ்சுங்களா? அப்போது இது என்ன பண்ணலாம்? இதை கொஞ்சம் ஈக்குவேஷனை மாற்றி போட்டால் எக்ஸ் வேல்யூ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். இதை கூட அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 8 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 154 இன்ட்டு 2. 154 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ வருது? 308 ஓகேங்களா. 308. ஓகே, இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 8y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 308. ஓகே, இப்போ இந்த 8y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது. இப்போ இதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணலாம்? y ஸ்கொயர் ப்ளஸ் 8y, இந்த 308 அப்படிங்க இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன? 308 மைனஸ் ஆயிரும் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்மளுக்கு வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி இப்படின்னு இப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒய் என்ன பண்ணுவோம்? பி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட், இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிம்பிளிஃபிகேஷன்லேயே நமக்கு யூஸ் பண்ணுவோம். ரூட் பி ஸ்கொயர் 4ac டிவைடட் பை 2a இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எது ஏபிசின்னு தெரியணும். இது ஏ, இது பி, இது சி ஓகேங்களா. அப்போது ஏ ஈக்குவல் டு என்ன? 1y ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏ என்னது? 1. பி ஈக்குவல் டு என்ன? 8yன்னு இருக்குது. அப்போ பி என்னது? 8. சி ஈக்குவல் டு என்ன? மைனஸ் 308 ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டா. ஸோ பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ பி என்னது? 8 ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 8, சி ஈக்குவல் டு மைனஸ் 308. ஓகே, இப்போ பி என்னது? 8. அப்போ பி ஸ்கொயர்னா என்ன வரும்? 8 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ என்ன? 1. ஏ இன்ட்டு 4ac. ஸோ ஏ வேல்யூ 1, சி வேல்யூ என்ன? இன்ட்டு மைனஸ் 308 ஓகேங்களா. டிவைடட் பை கீழே என்னது? 2a. அப்போ 2 இன்ட்டு ஏ வேல்யூ என்ன? 1. ஸோ அப்போ 2 இன்ட்டு 1 2 தான் ஓகேங்களா. அப்போது மைனஸ் 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்னா என்ன? 8 எவ்வளோ? 64. ஸோ 64 மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 308. அப்போது 308 இன்ட்டு 4 போட்டோம்னா என்ன வரும்? 1232 1232 ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே மைனஸ் 4ன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ மைனஸ் 4வும் நம்மளுக்கு இந்த மைனஸ் 308 சேர்ந்து என்ன ஆகும்?
ப்ளஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ 64 + 1232 டிவைடட் பை 2 ஓகேங்களா. ஸோ திருப்பி இதை கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 1296 -8 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1296 டிவைடட் பை 2. ஸோ 1296 ரூட் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா -8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 36 × 36 தான் 1896 ஓகேங்களா. ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள் டிவைடட் பை 2. இப்போ என்ன பண்ணணும் நம்ம y = -8 ப்ளஸ் ஆர் மைனஸ் 36 டிவைடட் பை 2. அப்போ என்ன பண்ண மைனஸ்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது -8 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டு என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் 28 ஓகேங்களா. 28 டிவைடட் பை 2. 28 டிவைடட் பை 2னா என்ன வரும் 14. ஸோ அப்போ y வேல்யூ என்னது 14 ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்னென்ன x - y = 8. அப்போ x = 8 + y அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். y நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, y வேல்யூ 14 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ x வேல்யூ என்னது 8 + y அப்படின்னா என்ன அர்த்தம் 8 + 14 = 22 ஓகேங்களா. அப்போது x வேல்யூ என்னது 22. இப்போ x கிடச்சிருச்சு, y கிடச்சிருச்சு. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு இரு எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இரு எண்களின் கூடுதல் அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸையும் ஒய்யும் கூட்டணும். எக்ஸ் எவ்வளோ சொன்னேன் நான் 22, ஒய் எவ்வளோ 14. இரு எண்களின் கூடுதல்னால் எவ்வளோ வரும் 6 36. ஸோ இரு எண்களின் கூடுதல் எக்ஸ் + ஒய் எவ்வளோ 36. ஸோ ஆன்சர் என்னது 36. 120 மீசிமாவாக கொண்ட ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தம் எல்சிஎம் வந்துட்டு 120. 120 மீசிமாவாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அப்படின்னு மீபேக்காவாக இருக்க இயலாது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ எல்சிஎம் எவ்வளோ 120 ஓகேங்களா. இந்த எண்ணுக்கு வந்துட்டு எது ஹெச்சிஎஃபாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே வந்துட்டு அதை மீதியின்றி வகுக்கக்கூடிய நம்பராக இருக்கணும் ஓகேங்களா. அந்த இரு எண்களை மீதியின்றி வகுக்கக்கூடிய நம்பர். அந்த ஹெச்சிஎஃப் வந்துட்டு எல்சிஎம்மையும் மீதியின்றி வகுக்கும் தானே. ஸோ ஏன்னா 2 4ஓட ஹெச்சிஎஃப் 2, 2 4ஓட எல்சிஎம் வந்து 4 ஓகேங்களா. இப்போ இந்த 2 வந்து 2 4 அந்த நம்பர்ஸை மட்டும்தான் மீதியின்றி வகுக்குமா, எல்சிஎம்மையும் மீதியின்றி தானே வகுக்கும் ஓகேங்களா. அப்போது மீதியின்றி 2 நம்பரையும் வகுக்கும், எல்சிஎம்மையும் மீதியின்றி வகுக்கிறது தான் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா. இப்போ 60 பாருங்கள், 60 எல்சிஎம்மை மீதியின்றி வகுக்குமா, கரெக்டு வகுக்கும். 40 எல்சிஎம்மை மீதியின்றி வகுக்குமா, வகுக்கும். இதே 80 வந்து எல்சிஎம்மை மீதியின்றி வகுக்குமா, வகுக்காது. மீதி எவ்வளோ வரும் 40 மீதி வரும். ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ எது மீபேக்காவாக இருக்காது, இதெல்லாம் எல்சிஎம்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இதெல்லாமே ஹெச்சிஎஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாமே எல்சிஎம்மை மீதியின்றி வகுக்குது. 30 பாருங்கள், 120 30 மீதியின்றி வகுக்கும் தானே, அதுதான் 0 தானே வரும். ஸோ அப்போ 80 தான் இருக்க இயலாது ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் ஆனது இரு எண்கள் மற்றும் எல்சிஎம்ஐ மீதியின்றி வகுக்கும். அது அந்த தியரியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. அடுத்தது பாருங்கள், 1 மீட்டர் 120 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும். நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், சரியாக அளக்கணும் அப்படின்னாலே ஹெச்சிஎஃப் தான் ஓகேங்களா. ஸோ சரியாக அளக்கணுன்னாலே கம்மி வேல்யூ வச்சு தான் நம்ம அளக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ எப்போவுமே நம்ம ஒரு 100 சென்டிமீட்டர் டேப்பை வச்சு தான் அளப்போம். நம்ம வந்துட்டு பெரிய 100 மீட்டர் டேப்பை வச்சு அளக்குறோன்னு வைங்க, பெரிய லேண்ட் எவ்வளோ இருக்கும் 1000 மீட்டர் 8000 மீட்டர் இருக்கும். அதுக்காக 8000 மீட்டர் டேப்பாக நம்ம வச்சுருப்போம். 100 மீட்டர் வச்சுட்டு ஒரு டைம் அளந்துட்டு இன்னொரு டைம் அளக்கிறப்போ 2 டைம் 3 டைம் அளக்கிறோமா, அப்போ அது 300 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிப்போம். அப்போ சிறிய வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ அது என்னது ஹெச்சிஎஃப் வேல்யூவாக தான் இருக்கும் ஓகேங்களா. அளக்கன்னு வந்தாலே ஹெச்சிஎஃப் தான் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ 20 சென்டிமீட்டர் ஆல்ரெடி இருக்குது. 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ 100 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அப்போ இதை மீட்டராக மாற்றினோம்னா ஆல்ரெடி 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் 20 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர். இது 3 மீட்டர், அப்போது 300 சென்டிமீட்டர் ப்ளஸ் 60 360 சென்டிமீட்டர். இது 4 மீட்டர், அப்போது 400 சென்டிமீட்டர். இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 120 360 400 ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் இன்னொரு டிவைட் மெத்தட் சொல்கிறேன். 3ஐயும் நம்ம அட் டைமில் டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோன்னா ஹெச்சிஎஃப்ங்கிறப்போ அட் டைமில் டிவைட் பண்ணிவிட்டு ஹெச்சிஎஃப்ங்கிறப்போ 3லேயும் காமனாக இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடணும். எல்சிஎம்னா ஏதோ 2ல் காமனாக இருந்தாலும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பாருங்கள்,
3க்குமே 10 காமனாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே 10 போட்டுக்கிறேன். 12 360 40. ஓகேங்களா? இப்போ 3க்குமே என்ன காமனாக இருக்கோ அதுதான் எடுக்கணும். ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் காமனாக இல்லைனா எடுக்கக்கூடாது. அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் ஹெச்சிஎஃப்னு வச்சுக்கணும். எல்சிஎம்மாக இருந்தால் ஏதோ 2க்கு காமனாக இருந்தால் கூட எடுக்கலாம். இப்போ 3க்குமே காமனாக ஏதாவது நம்பர் இருக்கா? 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 எடுத்தோம்னா 3 12 இது எவ்வளோ வரும்? 9 36 5 40. இப்போ திருப்பி 3க்கும் காமனாக ஏதோ நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ரெண்டும் தான் ஹெச்சிஎஃப். இதுவே வந்துட்டு எல்சிஎம்னா என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலாம். 10 அப்படியே வச்சுட்டு இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கா? அப்போ 3 1 3 3 3 9 10 காமன் இல்லைன்னா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. திருப்பியும் போட்டோம்னா 3 1 3 3 1 3 3 10. அதுக்கப்புறம் திருப்பி 10 போடுங்க. ஓகேங்களா? 1 1 1 எழுதிட்டு 1 வர வரைக்கும் போட்டுட்டு இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் எல்சிஎம்மாக இருந்தால். ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கிறதோட நிறுத்திக்கணும். இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கணும். 3க்கு காமனாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். எடுத்தோம்னா என்ன வருது? 40. ஸோ 40 அப்படிங்கிறது என்ன? 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் உடைய கயிறு தான் வந்து இதை 3ஐயும் சரியாக அளக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். மலர்விழி, கார்த்திகா, கண்ணகி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள். இந்த சம் நீங்களே போடுங்க. நான் ஆல்ரெடி நிறைய சம் சொல்லிட்டேன். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும் 5 days once. மலர்விழி என்ன பண்ணுறாங்க? 5 days once. அடுத்தது கார்த்திகா மற்றும் கண்ணகி. கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறை. அப்போ கார்த்திகா 6 நாள், கண்ணகி வந்துட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போவாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க 5 நாட்களுக்கு ஒரு முறைனா 5ஆவது நாள் வருவாங்க, 10ஆவது நாள், 15ஆவது நாள், 6ஆவது நாள், 12ஆவது நாள், 18ஆவது நாள். அக்டோபர் மாதம் முதல் நாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்டோபர் 1 எல்லாரும் வந்துட்டு ஒன்றா சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 5 நாளைக்கு ஒரு டைம், 6 நாளைக்கு ஒரு டைம், 10 நாளைக்கு ஒரு டைம் 3 பேர் வராங்க அப்படின்னா மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். ஸோ இது நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எத்தனாவது நாளில் 3 பேர் ஒட்டுக்கா சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அது அக்டோபர் 1 கூட கூட்டினீங்கன்னா அதுதான் என்னது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது நீங்களே போடுங்க. அடுத்தது 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏ மற்றும் பி ஆகிய 2 மின்தூக்கிகள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ ஏ ஒன்று இருக்குது, பி ஒன்று இருக்குது. ஓகே, ஏ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2 மின்தூக்கிகளும் தரைத்தளத்தில் தொடங்கிட்டு ஏ என்ன பண்ணுதுன்னா 3வது மாடியில் நிற்கிது. ஓகேங்களா? 3 மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்கின்றன. ஒவ்வொரு 3வது மாடியிலும் ஏ நிற்கிது. ஏ வந்துட்டு ஒவ்வொரு 3வது மாடியிலும் நிற்கிது. பி என்ன பண்ணுது? ஒவ்வொரு 5வது மாடியில் நிற்கிது. அப்போ ஏ என்ன பண்ணுது? ஒவ்வொரு 3னா முதல் 3 மாடியில் நிற்கும், அடுத்தது 6வது மாடியில் நிற்கும், அடுத்தது 9வது மாடி, அடுத்தது 12வது மாடி, 15வது மாடின்னு சொல்லிட்டு இப்படி ஏ வந்துட்டு மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்குது? 108 தளங்கள் இருக்குது. 108 தளத்துலேயும் வந்து நின்று போகுது. ஓகேங்களா? பி என்ன பண்ணுது? 5வது மாடியில் நிற்கிது, திருப்பியும் 10வது மாடியில் நிற்கிது, 15வது மாடியில் நிற்கிது, அப்புறம் 20வது மாடியில் நிற்கிது, 25வது மாடியில் நிற்கிது, 30வது மாடி, இப்படியே அதுவும் 108 ஃப்ளோருக்கும் 5 நின்று போகுது. ஏ 3 நின்று போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு எந்த தளத்தில் சந்திக்கும் கேட்கல, நிறையா தளத்தில் அது சந்திக்குமாம்மா. ஸோ எந்தெந்த தளத்தில் சந்திக்கும் கேட்குறாங்க. ஒரு டைம் சந்திக்கிறத பற்றி கேட்கல. அடுத்து எப்போ ஒரு டைம் சந்திக்கும் கேட்கல. அடுத்து எப்போ ஒரு டைம்னா இங்கே பாருங்கள், இங்கேயே டேரெக்டாக சந்திச்சிடும். 15வதுலேயே சந்திச்சிடும். ஏன்னா ரெண்டுமே 15 நிற்கிது. ஓகேங்களா? ஆனால் இன்னும் அடுத்தடுத்து ஏன்னா 108 தளம் இருக்குல்ல, அப்போ எந்தெந்த இடத்துல சந்திக்கும். ஸோ எடுத்தோடனே 15வது சந்திக்குதுன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம்? 15 தளத்துக்கு ஒரு டைம் சந்திக்கும். 15வது தளத்தில் சந்திக்குதுன்னா அடுத்தது 30வது தளத்தில் சந்திக்கும், அடுத்தது 45வது தளத்தில் சந்திக்கும். ஓகேங்களா? இதுலேயே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம இது என்ன போடணும்? இதுக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் போட்டோம்னா 3 5 ரெண்டுமே வந்துட்டு வகுப்படாத நம்பர், சார்பக நம்பர். அப்போ என்ன பண்ணுவோம்? 2ஐயும் 15 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 15ங்கிறதா எல்சிஎம். ஸோ அப்போ ஏபி ரெண்டுமே 15வது தளத்தில் சந்திக்கும். ஆனால் 108 தளம் இருக்கும் அந்த இடத்துல. மொத்தமாக 108 ஃப்ளோர் இருக்குது. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் சந்திக்கும் அப்படின்னா அடுத்து முதல்ல எடுத்தோடனே ஃபஸ்ட் டைம் 15வது தளத்தில் சந்திச்சிடும். செகண்ட் டைம் என்ன பண்ணுவோம்? ஒரு 15வது தளத்துக்கும் சந்திக்கும். அப்படிங்கிறப்ப தேர்ட் வந்துட்டு 30 45 60 75 90
105ன்னு ஒரு ஒரு 15வது தளத்துலேயும் சந்திக்கும். அடுத்தது என்ன 130 சரி 120 அதில் சந்திக்குமா? கிடையாது. ஏன்னா மொத்தமே 108 தளம் தான் இருக்குது. ஸோ இது கிடையாது. இந்த தளங்கள் எல்லாமே அது சந்திக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற் பலன் 300 மீப்பேக்க 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? x × y = அவற்றின் மீப்பேக்கவில் x × y = HCF × LCM. ஓகே, இது ரெண்டோட பெருக்கல் பலன் அவங்களே கொடுத்துட்டாங்க 300 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ LCM நம்மளுக்கு தெரியாது. அவங்க என்ன கேட்குறாங்க? அந்த இரு எண்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அவங்க LCM கேட்க கிடையாது, இரு எண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் LCM கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இரு நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ LCM என்னது? LCM எப்படி கண்டுபிடிக்கலாம்? 300 / 5 இது இங்கே இருந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். அப்போது 6 5 30 60. ஓகேங்களா? அப்போ LCM என்ன? 60. அப்போ இப்போ போடலாமா? x × y = HCF என்னது? 5. HCF 5 × 60. இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாமா? அப்போ 5 × 60னா என்ன ஆன்சர் வரும்? 5 × 60 300. ஓகேங்களா? அப்போ x × y என்னது? 300. அப்போ என்ன பண்ணலாம்? x × y 300 அப்படின்னா நம்ம எப்படி பிரிக்கலாம்? 15 × 20 அப்படின்னு பிரிக்கலாமா? ஏன்னா x × yக்கு வந்துட்டு HCF என்னது? 5, LCM என்னது? 300. அப்போ என்னவா இருக்கும்? 5 மடங்காக தான் x இருக்கும். அப்போ 15 20. ஸோ போட்டோம்னா இது ரெண்டுக்கும் LCM 300 வரும், HCF வந்துட்டு 5 வரும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா LCM வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ HCF LCM வேல்யூ தெரியுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸு ஒய்யை வந்துட்டு அதோட மல்டிபிள் 300ங்கிறப்போ HCF வந்துட்டு நமக்கு 5 வரணும், LCM வந்துட்டு 60 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 300 அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும். 300 என்ன பண்ணலாம்? அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 300 எப்படி பிரிக்கலாம்? 10 × 30ன்னு பிரிக்கலாம். ஆனால் 10 × 30 அப்படின்னு பிரிச்சிங்கன்னா LCM வந்துட்டு 60 வரும், HCFும் வந்துட்டு 30 வரும். ஸோ நீங்கள் 10 × 30 அப்படின்னு எழுதலாம். இந்த 15 × 20 தான் நம்ம எழுதணும்னு கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் இன்னொரு 5 மடங்கு ஏற்றி 15 × 20 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இது எல்லாமே அதோட எண்கள் தான். இது எந்த எண்ணாக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி 300 ஜஸ்ட்டு பிரிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 5,64,872 அப்படிங்கிற எண் வந்துட்டு 88ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி செக் பண்ண சொல்கிறாங்கன்னு அவங்களே ஒரு க்ளூ கொடுக்குறாங்க பாருங்கள். 8 மற்றும் 11 அது வகுக்குது அப்படின்னாலே அது 88ஆல் வகுக்கும். ஏன்னா 8 × 11 88. அப்போது 8 × 11 88 அப்படிங்கிறப்போ 88ஆல் வகுக்கிற எல்லா நம்பருமே 8 11ஆலே வகுக்கணும் தானே. ஸோ அதுதான் கேட்குறாங்க. அதாவது மீதியின்றி வகுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 5 6 4 8 7 2 இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா 8ஆல் வகுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? 5 6 4 8 7 2 ÷ 8. ஸோ 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா 70 6 0 9 வரும். ஸோ நீங்கள் வகுத்து பாருங்கள், இப்படி வகுக்கலாமா? ஸோ வகுத்தோம்னா 4 8 8 5 8 40 6 8 48 7 8 57 8 எவ்வளோ? 56. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 48. அப்போ என்ன வரும்? 0 போட்டுக்கலாம். போட்டு 48ன்னா 6 8 48 மறுபடியும் 0 போட்டோம் அப்படின்னா 9 8 72. ஓகேங்களா? ஸோ வகுக்குது. ஓகே, இப்போ 11ஆல் வகுத்து பார்க்கலாம். 5 6 4 8 7 2. ஸோ இது 11ஆல் வகுத்தோம்னா இதை வகுத்தோம்னா 5 5 55. ஓகேங்களா? பேலன்ஸ் 1. ஓகேங்களா? 14 148 இருக்குது. 148 ÷ 11 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 121 வரும். ஓகேங்களா? 11 × 10 அப்படின்னு போட்டால் 110. 11 × 12 அப்படின்னு போட்டோம்னா 122. 13 போட்டோம்னா 141.
9000 143 ஓகேங்களா. ஸோ அப்போ 13 போடலாம். 11 × 13 போட்டோம்னா 143. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 5 வரும். திருப்பி போட்டோம்னா 44 வருமா? 57. அப்போ 44 57 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 6 + 7 சாரி 5 போடலாம். 55. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 2 போட்டோம்னா 22. ஸோ அப்போ மீதியின்றி வகுப்படுது. ஸோ அப்போ 8 11 மீதியின்றி வகுப்படுது அப்படின்னால அது என்ன அர்த்தம்? 88ஆல் மீதியின்றி வகுப்படும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, வில்சன், மதன், குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையின் ஒரு சுற்றை 10 15 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் முடிக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது வில்சன் வந்துட்டு அதாவது ஒரு ரவுண்டில் ஓடுறாங்க. இதுதான் இந்த பாயிண்ட்டு. இந்த வில்சன் வந்து ஒரு ரவுண்டை ஓடுறதுக்கு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா. அதே வந்துட்டு மதன் வந்துட்டு ஒரு ரவுண்டை ஓடுறதுக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு. அடுத்தது யார்? குணசேகரன் வந்து ஒரு ரவுண்டை முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு ரவுண்டை முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம். அப்போ செகண்ட் ரவுண்டு போகிறப்ப அவர் என்ன பண்ணுவார்? 20ஆவது நிமிஷத்தில் செகண்ட் ரவுண்டு முடிப்பார். 30ஆவது நிமிஷத்தில் தேர்ட் ரவுண்டு, 40ஆவது நிமிஷத்தில் ஃபோர்த் ரவுண்டு அப்படியே போவார். இவர் 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த ரவுண்டை ஏவை டச் பண்ணுறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுவார்? 30ஆவது நிமிஷத்தில் செகண்ட் டைம் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுவார். தேர்டு 45ஆவது நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்து 60ஆவது நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுவார். குணசேகரன் 20ஆவது நிமிஷத்தில், அடுத்தது 40ஆவது நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்தது 60. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் அட் அ டைமில் எங்கே ஏல எப்போ சந்திப்பாங்க? ஏங்கிறது என்னது? ஒரே இடம், அதாவது கம்ப்ளீட் பண்ணுற இடம். அப்போ அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? 60ஆவது நிமிஷத்தில். ஸோ இது சிம்பிளாக போடுறப்பே வந்துடுது. ஆனால் இது என்ன கண்டுபிடிக்கணும்னு புரியுதா? சந்திப்புனால என்னது? எல்சிஎம். ஓகேங்களா. 60ஆவது நிமிஷத்தில் சந்திப்பாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக தொடங்கினால், ஹோம்ஒர்க் சம் இது. ஸோ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 60ஆவது நிமிஷம் அப்படின்னா எத்தனை மணிக்கு அடுத்தது சந்திப்பாங்க அப்படிங்கிறது எழுதுங்க. ஓகேங்களா. நானே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து இதில் சில தியரிஸ் இருக்குது, அது ஜஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இணக்கமான எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இரு எண்களில் ஒரு எண்ணின் காரணிகள் கூடுதலானது மற்றொரு எண்ணை தரும், அதுதான் இணக்கமான எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 2 நம்பர் இருக்குன்னா ஒரு எண்ணோட ஃபேக்டர் அதை வந்து கூட்டினோம்னா இன்னொரு நம்பரை தருமா, அதுதான் இணக்கமான நம்பர். இப்போ பாருங்கள் 220 இருக்குது, 284 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இது 2 இணக்கமான எண் சொல்கிறாங்க. ஏன்னா 220ஓட ஃபேக்டர். ஓகேங்களா. 220இன் காரணிகள் என்னென்ன அப்படின்னா 1. 220 எத்தனாவது வாய்ப்பாட்டில் வரும் அப்படிங்கிறது தான். 1 2 4 5 10 இதெல்லாம் வரும். இந்த எல்லாத்தையும் கூட்டினோம்னா 284 சொல்லி செகண்ட் நம்பர் வருது. அதனால் அது இணக்கமான எண். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதை போட்டு பாருங்கள். என்ன பண்ணணும்? 1124 காரணி என்ன? 1ல் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு வகுத்து பாருங்கள். அப்படியே போட்டு கூட்டினோம்னா இந்த நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது இணக்கமான எண். ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்தது 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளை பெற்றிருப்பின் அது என்ன? பகா எண். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 57. இந்த 57 வந்துட்டு 57ஓட ஃபேக்டர் என்னென்ன? 57 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், அப்படி இல்லைனா 57ஆவது வாய்ப்பாட்டில் வரும். வேறு எதுலேயுமே வராது. அப்படி இருக்குன்னா அது என்னது? பகா எண். இல்லை டிவைட் பண்ண முடியும்னா அது பகு எண். ஒரு இயல் எண் 2ற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின். ஓகேங்களா. இப்போ 8ன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 8ல் வரும். அது போக எதில் வரும்? 2ல் 4லலாம் வருமா. ஸோ பகுக்க முடியும். ஸோ அது பகு எண். ஓகேங்களா. அடுத்தது ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை, ஜஸ்ட்டு வாசித்து பார்த்துக்கோங்க. இங்கே ஹெச்சிஎஃப் பாருங்கள். எவையேனும் இரு பூஜ்ஜியமற்ற முழு எண்களின் மீப்பெரு பொது காரணி என்பது அந்த இரு எண்களின் மிகப்பெரிய பொதுவான காரணி ஆகும். ஓகேங்களா. மீப்பெரிய பொது காரணினாலே மிகப்பெரிய எண் தான். ஓகேங்களா. ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மிகப்பெரிய பொதுவான காரணி. இதே மீசிமா அப்படின்னா அது மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா மிகச்சிறிய மடங்கு. ஓகேங்களா. அதுவும் நமக்கு தெரியும். எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே. அடுத்தது கொடுக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கற் பலன் அவற்றின் மீப்பேக்கம் மற்றும் மீசிமாவின் பெருக்கற் பலனுக்கு சமம். அது தெரியும் தானே. x × y = HCF × LCM அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் இதோட பார்ட் 2 முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம பார்ட் 3 பார்ட் 4 1 by 1 பார்க்கலாம். ஓகே. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.